உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செந்தூர கோயில் திருவிழாவா ஆட்டோல கொண்டு வந்து வெடி வச்சு கொண்டாட? நாங்க அப்படிதான் கொண்டாடுவோம். அது எங்க விருப்பம். உமக்கு எங்க வலிக்குது? ஐயா பெரியவரே, உமக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிடுதேன். இப்ப ஊரு பூரா உங்க பிரச்சனை மட்டும் தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. பாக்கியம்மாவை தயவு செஞ்சு உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல உங்க மானம் நிரந்தரமா காத்துல பறக்கும். மானத்தை காப்பாத்தீங்க. ஏதோ சொல்றத சொல்லிவிட்டேன். பொறவு உங்க இஷ்டம். என்னக்கா இது? இசைக்கு ஏதான் கல்யாண ஊர்வலம் மாதிரி கார் வச்சு கூட்டிட்டு போனாங்க பேண்டு வாத்தியத்தோட. இப்ப இவ்வளவு தேர் திருவிழா மாதிரி பொய்க்கால் குதிரை ஆட்டெல்லாம் வச்சு வேட்டெல்லாம் வச்சு கூட்டிட்டு போனேன்னு சொல்றாங்க. என்னக்கா போனா போய் தொலைட்டுமே விடல. எது போனா போய் தொலைட்டுமா? அக்கா போகுது ஏமானம் நீ சொன்னாரு. ஆமா சீக்கிரம் முடிஞ்ச சீக்கிரம் சொல்லுங்க. டைம் ஆகுதுல. இல்லை ஒரு நிமிஷம், குப்பலாரி ஏதோ பேச வருது, பேசிட்டு கூப்பிடுதேன். இதுக்கு மேல இந்த விவகாரத்துல தலையிட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. கிளம்பு. அப்புறம் எதுவா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க மாமனாரே. எதா இருந்தாலும் உள்ளார போய் பேசிக்கலாம். வா உள்ளார வா. வா வாடி வா. உள்ளார விடுங்க என்ன. இப்ப மட்டும் எங்க அம்மா குப்பை இல்லையா? வெளியே போட்ட குப்பையை எதுக்கு உள்ள கூட்டிட்டு போறீங்க? ஹலோ மாமனாரே, நீ வாண்டு கூப்பிட்டோன்னே என் அத்தை அப்படியே உடனே வந்துருமா? ஹலோ, காசு தண்ணியா செலவு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கி, அதெல்லாம் வீண் போகாதா? அத்தை நீ அதெல்லாம் ஒன்றும் போவனா? ஆனை வருது, ஆனையில போவோம். ஏடி பாக்யா, கட்டின புருஷன்டி நானு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நான் கூப்பிடுதேன்டி. நீ வரப்போறியா இல்லையா? அவங்க வர மாட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் செய்யல. கேட்டு பாக்யா, இப்ப நீ உள்ளார வரதுக்கு நான் என்ன செய்யணும்? மாமனாரே என்ன பேசுறீங்க? அத்தைய ஆசையா கூட்டு போறதுக்கு நான் ஆனை, வெடி, ஊர்வலம் எப்படி ஏற்பாடுலாம் பண்ணிருக்கி. பத்தாவது போஸ்ட் வேற. இதெல்லாம் வேஸ்டா போவாதா? என்னலே அதுக்கு என்னலே இப்ப என்ன அந்த காசை நாங்க எடுக்கணுமா? அதெல்லாம் கொடுத்துட்டு கெடுத்துட போதிய. அதுக்கு பதிலா ஒழுங்கு மரியாதையா என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு மரியாதையா உள்ள கூப்பிடுங்க. அது எப்படி இவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு போறது? அது பொண்டாட்டின்றவ நம்ம உசுர்ல பாதின்னு சொல்லுவாவ. ஆனா நீர் என் அத்தைய மனுஷியாவது மதிச்சீரா? நம்ம பொண்டாட்டி தானே. அவன் நம்மள என்ன பண்ணிட போறா, எதிர்த்து என்ன செஞ்சிட போறான்ற தைரியத்துல தானே நீர் இம்புட்டியும் செய்றீரு. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். 30 வருஷமா நீர் தான் வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்தவள வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியில போக சொன்னீர்லா. அதுக்கு மன்னிப்பு கேட்டு மரியாதையா அத்தைய உள்ள கூப்பிடணும். அப்பதான் உள்ள வருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.